அதுக்கப்புறம் லாவோட்ஸு, இவங்க வந்து சைனா நாட்டுக்கு சென்றவங்க. இந்தியாவில் தியானத்திற்கு பேர், அதாவது மெடிடேஷனுக்கு பேர் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனாவில் தியானத்திற்கு பேர் என்ன அப்படின்னா டாவ் அப்படின்வாங்க. TAO, டாவ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த தியானத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி டாவோயிசம் அப்படின்றது அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு டாவோயிசம் அப்படின்றது. இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் டாவோயிசம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாரு. எந்த குருமார்கள் ஆனாலும், எந்த ஆன்மீக விஞ்ஞானி ஆனாலும், எந்த ஆன்மீக ஆசிரியர் ஆனாலும் சரி, என்ன ஃபாலோ ஆகுங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க மாஸ்டர். டாவோ அப்படின்ற வார்த்தை மூலமா தியானம் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. டாவோயிசம் அப்படின்றது அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஆரம்பிச்ச ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம் மாஸ்டர்ஸ். இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரபஞ்சத்தில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே ரகசியமாக உள்ளது. ரகசியமான சக்திகள் எல்லாமே பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. அதுக்கு கனெக்ட் ஆகுங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க எடுத்தால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்லைட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கனெக்ஷன் என்பது நமக்கு எப்படி வருது? தியானத்தின் மூலம் மட்டுமே வருது. அதுக்காக உங்களுடைய பார்வையை உள்முகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. கன்ஃபியூஷியஸ் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர், இவங்க கூட சைனா நாட்டுக்கு சென்றவங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு, வெளியே தேடாதீர். இன்னர் ஹார்மோனி அப்படின்றது உங்களுக்கு மிக முக்கியம். இன்னர் ஹார்மோனி அப்படின்னா உள்ள ஒரு சமநிலை என்பது உங்களுக்கு கிடைக்கணும். சமநிலை, அதாவது பேலன்ஸ் என்பது உங்களுக்கு எப்போ உள்ள ஆகுமோ ஆட்டோமேட்டிக்கா மன அமைதி, உடல் ஆரோக்கியம் என்பது முதலாவது நன்மையாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிலை என்பதை அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது தியானம் என்பது நல்ல அமையும். தியானம் ஆழமாக நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீக ஞானம் என்பது கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாரல் டெவலப்மெண்ட். அதாவது நீங்க எந்த செயல் செய்தாலும் ஒரு காரணம் என்பது இருக்கணும். மாரல் அப்படின்னா என்ன? எந்த செயல் நம்ம செய்தாலும் ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். புத்தியுடன் வாழ்க்கை என்பது வாழுங்கள், ஞானத்துடன் வாழ்க்கை வாழுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க மாரல் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு, அது வெளியே கொண்டு வாங்க. இன்னர் ஹார்மோனி அப்படின்றது மிக முக்கியம். பி பேலன்ஸ்ட் மற்றும் மாரல், அதாவது ஞானத்துடன் புத்தியுடன் வாழ்க்கை என்பது வாழுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எப்படி வருது அப்படின்னா தியானத்தின் மூலம் மட்டுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. போகர் சித்தர், நாம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். போகர் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 18 சித்தர்கள்ல ஒரு சித்தர், இந்திய நாட்டுக்கு சென்றவங்க. இவங்க பண்ண ஆராய்ச்சி எது அப்படின்னா ஆல்கெமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. வெளியிலையும் கெமிக்கல்ஸ் என்பது இருக்கு, உள்ளேயும் கெமிக்கல்ஸ் அப்படின்றது இருக்கு. வெளியே கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி பௌதீகமான பொருட்கள் ரேஷியோஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ண விஷம், பாய்சன் கூட ஒரு அமிர்தமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் பழனியில முருகரோட சிலையை நவபாஷாணங்கள் 9 விதமான விஷங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு அமிர்தமாக, ஒரு ஹீலிங் பொருளாக அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, போகர் வந்து வெறும் இந்த மாதிரி வெளியே இருக்கும் இந்த கெமிக்கல்ஸ் மட்டுமே கிடையாது. இஸ் ஏ ஆல்கெமிஸ்ட் இன்சைட் ஆல்சோ. உள்ள கூடவும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டோபமைன் அப்படின்றது ஜாஸ்தி, அளவுக்கு மீறி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும், ஒரு பைக்க பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அதுவே மெலோட்டனின் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எப்பவுமே அமைதியாக பேலன்ஸ்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே உள்ள வந்துட்டே இருக்கும், கம்மியாயிட்டே இருக்கும், ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி எந்த நேரத்தில் எந்த கெமிக்கல் ஜாஸ்தி பண்ணணும், எந்த கெமிக்கல் கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு பேலன்ஸ்னஸ் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த உடல் வந்து மந்திர பிண்டமாக மாறும். அது எப்படி அப்படின்னா, முதல்ல தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது உள்முகமாகும் நம்முடைய புத்தி எல்லாமே. போகர் மாதிரி சித்தர்கள் நிறைய பேர்
நமக்கு சூட்ச்ம உலகத்திலிருந்து தரிசனம் கொடுப்பாங்க. ஒரு டீச்சர் இல்லாம இருந்தா நமக்கு எந்த கல்வியும் வராது. அந்த மாதிரி உள்ள இருக்கும் இந்த அமைப்பு என்பது இருக்கு இல்லையா? ஓரளவுக்கு தான் தெரியும் டாக்டர்ஸ்க்கு எல்லாமே. கிட்னி அப்படின்னால அதுக்குள்ள நெஃப்ரான்ஸ் இருக்கும். பிரெயின்ல நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஒன்று இருக்கு. பிரெயின்ல நியூரான்ஸ் எல்லாமே இருக்கு. ஹார்ட் வந்து இன்வாலன்ட்ரி மசில், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த பொருளுக்குள்ள, இந்த உடலுக்குள்ள இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியணும் அப்படின்னா இந்த உடல் நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆராய்ச்சி யாரெல்லாம் பண்ணியிருப்பார்களோ அவங்க கூட நமக்கு சந்திப்பு என்பது நடக்கணும். அது எப்படி? அவங்க இருக்கிறாங்களே இங்க அப்படின்னா நாம அந்த நிலைக்கு வரணும். கண்ணுக்கு தெரியாத பொருள் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை என்பது நமக்கு வரணும். முதல் அது வரணும் அப்படின்னா தியானம் செய்தால் அந்த மாதிரி ஆசிரியர்கள் சூட்ச்ம உலகத்திலிருந்து வந்து நமக்கு தரிசனம் கொடுத்து எல்லாமே சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு he became an alchemist, போகர் என்பவர். அந்த மாதிரி எந்த விதமாக நம்முடைய உடல் அமைப்பு மாற்றணும், கெமிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே மாற்றினால் இங்கிருந்து டிஸப்பியர் ஆக்கி இன்னொரு இடத்துல பிரத்யக்ஷம், அதாவது அப்பியர் ஆவாங்க. டெலிபோர்டேஷன் அப்படின்றது நடக்கும். ஒருத்தருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்தா நம்முடைய எனர்ஜி எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த விதமான எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால்குலேட்டிவாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் அன் ஆல்கெமிஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் தண்ணி மேலே நடந்து போனார். எப்படி நடந்து போனார்? ஹி பிகேம் ஏ மெட்டாஃபிசிஸ்ட். அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி மவுல்ட் பண்ணி அவங்களுடைய உடல் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு வர மாதிரி அவங்க செஞ்சார் மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னர் ஆல்கெமிஸ்ட் வந்து போகர். இவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நான் ஒரு ஆன்ம பொருள், இந்த உடல் கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே வெளியில இருக்கு. அதாவது வெளியில இருக்கு அப்படின்னா நிறைய சூட்ச்ம உலகத்திலிருந்து எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய ஆசிரியர்கள் எல்லாருமே இருக்கிறார். உள்ளேயும் ஞானம் இருக்கு, வெளியும் ஞானம் இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கொடுத்து செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே செய்து போனார். அதே போல் நாம் எல்லாரும் தியானம் செய்யணும். இந்த போகர் என்பவர் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் மாஸ்டர்ஸ்.